தேவர்களும் அசுரர்களும் சண்டை போடுறதை நிறுத்திட்டு 2 பேரும் சேர்ந்து அமிர்தம் சாப்பிட்டு சாவாம இருக்கலாம்னு முடிவு பண்றாங்க. அதனால மந்தார மலைய ராடா பார்க்கடல்ல செட் பண்ணி வாசுகின்ற பாம்பை பிடிச்சிட்டு வந்து கயிறா பயன்படுத்துறாங்க. அப்படி கடலை கடையும் போது வாசுகி பாம்பு வாயில இருந்து விஷம் வந்துடுது. என்ன பண்றதுன்னு தெரியாம சிவனிடம் போய் சொல்றாங்க. சிவன் வந்து அந்த விஷத்தை சாப்பிடுறாரு. அவருக்கு ஒன்னும் ஆகாது எதை சாப்பிட்டாலும். மேலும் இவங்க கடைய கடைய அமிர்தம் உருவாவதற்கு முன்னாடி நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்குது. நிறைய புதையல்கள் கிடைக்குது. இது எல்லாத்தையும் அனுபவிக்கிறாங்க. பிறகு மேல அந்த அமிர்தம் வருது. அப்ப விஷ்ணு கடவுள் அசுரர்களிடம் சேரக்கூடாது இந்த அமிர்தம்னு தேவரிடம் போய் சேர்க்கலான்னு எடுத்துட்டு போகும்போது அப்ப 4 இடத்துல சிந்திருக்கு. இப்படி ஒரு இடம் தான் பிரயாக்ராஜ். அங்கதான் இப்ப கும்பமேளம் நடக்குது. இந்த கதையில இருந்து நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, அசுரர்களும் தேவர்களும் எண்ணங்களாக ஒவ்வொரு மனிதருக்குள்ளதானே இருக்காங்க. அறிவையும் கவனத்தையும் பயன்படுத்தி உங்களுக்குள்ள நீங்க அடைந்தீர்கள் என்றால் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். அந்த விஷயத்துல சிக்கிக் கொள்ளாமல் மேலும் கவனத்தை அதிகப்படுத்தி கடைய கடைய தன்னுடைய சுயம் என்னவென்று தெரிய வரும். அதுதான் அமிர்தம். நீங்களும் பிறவியில்லா பெருவாழ்வு வாழலாம். இன்னமும் கும்பமேளாவை உங்களுக்குள்ள நடத்தணும்.